குவைத் நாட்டில் 2 டைப் ஆஃப் விசா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூன் விசா. சூன் விசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை அந்த லாண்ட்ரி, இந்த சூப்பர் மார்க்கெட்டு, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி வெளியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து சூன் விசா வந்து வரும். இந்த சூன் விசா வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் விசா, விசாவும்பாங்க. இந்த விசா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து விசாவை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி விசாவை சென்ட் பண்ணாவே அந்த ஸ்கேன் பண்ண விசாவை வச்சு நம்ம வந்து மற்ற என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ, பிசிசி, மெடிக்கல் என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அது எல்லாமே பண்ணி வந்துடலாம். யாருக்கு விசா எடுத்துருக்கோமோ அவங்களுக்கு அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணாவே அது வந்து ஒரிஜினல் ஆகிடும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். காதி விசாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த காதி விசா வந்து செல்லுபடியாகும். ஆனால் இந்த காதி விசா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் எடுத்து யாருக்கு அனுப்பணுமோ, யாருக்கு விசா அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து ஒரிஜினலை சென்ட் பண்ணணும். அவங்க அந்த ஒரிஜினலை வாங்கி தான் வந்து பிசிசி, மெடிக்கல் இதெல்லாம் வந்து பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காதி விசாவையும் வந்து பார்த்திங்கன்னா விசாவை பண்ணிட்டாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாவை பண்ணதுனால நம்ம ஒரிஜினலை வந்து நம்ம சென்ட் பண்ண வேண்டியது கிடையாது. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஆல்ரெடி சூன் விசாவை ஸ்கேன் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த காதி விசாவையும் விசாவை ஆக்கிட்டாங்க. அதையும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி இருந்த காதி விசாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசா எடுத்துகிட்டு இந்த விசாவை வந்து நம்ம கொரியர் பண்ணணும். அந்த கொரியர் போய் சேரக்கு 10 நாளோ 15 நாளோ ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பிசிசி, மெடிக்கல் எல்லாம் போட்டு வர்றது மாதிரி இருந்தது. இனி வந்து அந்த பிரச்சனை கிடையாது. விசா எடுத்ததும் உடனே நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க, ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து மற்ற ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடலாம். அதே மாதிரி கேன்சல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா காதி விசாவை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் மெடிக்கல் வந்து அன்ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரிஜினல் அங்கேருந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினலை வாங்கி தான் அதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கே கேன்சல் பண்ண முடியும். இப்போ வந்து இனி அந்த பிரச்சனை கிடையாது. ஒரிஜினல் அவங்க சென்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரிஜினலுங்கிறத வந்து குவைத் யார் விசா எடுக்கிறாங்களோ அவங்ககிட்டே இருக்கும் அந்த பேப்பரு. நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த நம்பரை வச்சு ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இனி வந்து காதி விசாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போல குவைத்தை பற்றின அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு குவைத்தை பற்றின அப்டேட் தேடக்கூடிய உங்கள் நம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.